நான்லாம் சின்ன வயசுல பொருத்தனைகள் பண்ணுவேன். இப்போ அந்த புது வருஷம் நியூ இயர் இன்னைக்கு இந்த வருஷம் கரெக்டாக வேதம் வாசிக்கணும், கரெக்டாக ஜெபம் பண்ணணும், நல்லா படிக்கணும், நம்ம அந்த பொருத்தனைகள் பண்ணுவோம். வேலை கொடுத்தீங்கன்னா, நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா என் மத சம்பளத்தை உனக்கு காணிக்க தருவேன். அந்த மாதிரிலாம் பல தரப்பட்ட வேண்டுதல்கள் வேண்டுவார்கள் மக்கள். அந்த வேண்டுனா அதை செய்யணுமா, வேதம் சொல்லுது. அதை நம்ம செய்யணும். கர்த்தர் அதை கேட்பார் என்று ஒரு இடத்திலே வேதத்திலே வருகிறது. கர்த்தர் அதை கேட்பார். கர்த்தரும் சொல்றாரு. நிறையா தன்னுடைய இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, தன்னுடைய ஜனங்கள்கிட்ட உடன்படிக்கைகள் எல்லாம் பண்றாரு. அவர் வாக்கு தத்தங்களின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வாக்கு மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறார். நான் ஒன்று சொல்லிட்டேன்னா, என்னுடைய உதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமலும், என் உடன்படிக்கையை மீறாமலும், என் வார்த்தையில் நான் பிசகாமலும் இருப்பேன் என்று அவர் சொல்றார். இந்த மாதிரி அவருடைய இந்த வார்த்தைகளினால் மிகவும் கவரப்பட்டவன் யார்? வேதத்திலே ஒருத்தனை பண்ணால் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டவன் யார்? எப்தா. நியாயாதிபதிகள் 11:35 அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து நான் சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்கிறான். மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். தெரியாதனமாக எட்டக்காக யோசிக்காமல் சொல்லிவிட்டான், பொருத்தனை பண்ணிவிட்டான். நான் மீறக்கூடாது என்கிறான். நாம் கர்த்தரிடம் நாம் பேசும் பொழுது, நாம் வேண்டும் பொழுது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய் நாம் பேச வேண்டும். அவரிடத்தில் தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனிடத்தில் வேண்டும் பொழுது வீண் வார்த்தைகளை கொண்டு அளப்பாதீர்கள், உன் வேண்டுதல்கள் சுருக்கமாயிருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது.